الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ந்த அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலகத் தலைவர், உயிரிலும் மேலான அன்புக்குரிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை முழுமையாக ஒப்படைத்து எட்டி வைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், கியாமனால் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் சுமையான வானம் பூமியை விட மிக பாரமான ஒரு அமானிதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த அமானிதத்தை நாம் ஒவ்வொருவரும் சுமப்பது எங்கள் ஒவ்வொருவர் மீது உண்டான கட்டாய கடமையாக்கியிருக்கிறார். அந்த அமானிதம் என்பது அல்லாஹ் எதை போதிக்கிறாரோ அந்த போதனைகளை எவ்வாறெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த வாழ்க்கை போன்று நாமும் வாழ வேண்டும், பிறரையும் உருவாக்க வேண்டும் என்ற மிக பெரும் உலகளாவிய உம்மாவுடைய பொறுப்பை நமது சுமையில், நமது பொறுப்பிலே அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொற்பமான முடிவடைந்து விடக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது ஒன்றல்ல. இந்த வாழ்க்கையால் அந்த அமானிதத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமா இல்லையா என்பதற்குண்டான சோதனை. எனவே
இந்த சோதனையை விளங்கி நமது அமானியத்தை விசாரிக்கப்படக்கூடிய முடிவே இல்லாத நிரந்தரமான அந்த கியாமத்துடைய நாட்கையை நாளை மையப்படுத்தி சாலியான முத்தீங்களாக வாழுவதற்கு முதல் இறக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீகத்தாக நசீகத்தையும் நல்லுபதேசத்தை முதல் என பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மார்க்கத்தை மதங்களை ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு மதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், "வல்லதி خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير." உங்களை நாம் அவ்வாறுதான் படைத்திருக்கிறோம். ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை நாம் என்னை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிமாக படைத்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் கேட்டிருக்கிறான். இஸ்திகாமத்தையும் கபூலியத்தையும் அல்லாஹ் நசிபாக்குவார். அல்லாஹ் முஸ்லிமா எங்களை வாழ வைத்திருக்கிறார். எங்களுடைய மார்க்கத்தை இஸ்லாமாக ஏற்று மதித்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒரு காலம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் 3/2 பங்கு வேற அடிப்படையிலே இஸ்லாத்தை தவிர உள்ள ஏனைய குப்ரியத்தான திருக்கியத்தான இணை வைப்புக்குரிய அல்லாஹ்வை நிராகரித்து ஏதோ ஒரு அடிப்படையில் மார்க்கமாக மதமாக விலகி பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்களை அல்லாஹ்வை நல்லடியார்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்க மதத்திலும் அனைத்து விதமான மதங்களிலும் அந்த மதங்களுக்குரிய வேதங்கள் அந்த மதங்களுடைய போதகர்கள் மதத்துடைய கடவுள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலகத்திலே அல்லாஹ் தாலாவை தவிர எங்களுடைய மாற்றம் எங்களுடைய வேதம் குர்ஆன், இந்த குர்ஆனையும் இஸ்லாத்தையும் தவிர உள்ள எந்த மதத்திலும் எந்த மதத்துடைய புத்தகங்களாக இருக்கலாம், வேதங்களாகவும் இருக்கலாம், எந்த புத்தகத்திலும் எந்த ஒரு மதத்துடைய தலைவர்களும் சொன்னது கிடையாது, இந்த வானத்தை நான் தான் படைத்திருக்கிறேன், இதை படைத்து நான் தான் பரிபாலிக்கிறேன் என்று சொன்னது கூட கிடையாது. எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. அல்லாஹ் அதை சொல்லுவதற்குண்டான தைரியத்தை கொடுத்ததும் கிடையாது. ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு தேவன் குர்ஆன் இஸ்லாம் எங்களுக்கு மடக்கி மடக்கி பல கடமைகள் குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்ற மிகப்பெரும் செய்தி. هو الذي خلقكم الذي خلقكم والذين من قبلكم خلق السماوات والارض. உங்களை படைத்தவன் நான், உங்களை சூழல் என்ற பூமியை, பூமிக்கு மேலாக உள்ள வஸ்துக்களை, வானத்தை, உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் நான் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் நமது குர்ஆன் மாத்திரம்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மாத்திரம்தான் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்லுகிறார்.
உங்களையும் படைத்தது அவர். நீங்கள் எதை செய்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் திட்டம் போட்டு நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய தேவைகளை படைப்பதும் தான். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இன்னும் ஒரு இடத்தில் ஒன்றாக குதுபின் வரக்கத்தின் இல்லாத அல்லாஹ் எங்களுக்கு போதிக்கிறார், எங்களுக்கு படித்து தருகிறார். இந்த உலகத்தில், இந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட இந்த அங்க கலாச்சாரத்தில் நிச்சயமாக ஒரு மரத்தில் ஒரு இலை காய்ந்து, அது எங்களுடைய பாட்டையில் செத்த இலை என்று சொல்லலாம். ஒரு காய்ந்த இலை அவருடைய மரத்தை விட்டு விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நிகழ்வை உண்டாக்குபவரும் நான். எனது அறிவுக்கு எட்டாமல், எனது நாட்டத்துக்கு எட்டாமல், என்னை அறியாமல் ஒரு இலை கூட விட முடியாது என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் அனைத்தையும் உங்கள் அனைவரையும் படைத்ததும் நான். உங்களுடைய பார்வையில் விளங்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள், நாம் தான் நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர். அனைத்து நிலைமைகளையும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாம் தான். பற்றியுள்ளாயா? இன்னும் ஒரு இடத்திலே وإليه يرجع الأمر كله ولله عاقبة الأمور. எல்லா காரியங்களும் அன்றும் இன்றும் என்றுமே அனைத்து காரியங்களையும் மிக அழகான முறையில் திட்டமிட்டு நடாத்தக்கூடியவர்கள் என்னை தவிர உலகத்தில் எந்த படைப்புக்கும் கிடையாது. எவ்வளவு மனம் படைத்தவராக இருக்கிறார், படித்தவராக இருக்கிறார், ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார். சத்தியமாக அன்புக்குரியவர்களே, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ் செல்லக்கூடியவைகளை நாம் நம்பி இருக்கிறோம். நமது அடிப்படையான ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களில் 6வது அம்சம் அது அனைத்து காரியங்களும் அனைத்து நிகழ்வுகளும் அது கெடுதியானதாக இருக்கலாம், அல்லது நாம் விரும்புகின்ற நாம் எதிர்பார்த்த சந்தோஷகரமான விடயங்களாகவும் இருக்கலாம். நலவும் கெடுதியும் அனைத்தையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. இது எங்களுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அல்லாஹ் அனுப்பி சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்த மிகப்பெரும் ஆரம்பமான பாடல்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பொருளை கொண்டும் உலகத்தில் எங்கொன்றும் நடக்க முடியாது. பதிலுடைய யுத்தம் முடிவடைகிறது. சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சு எங்களை போன்று சாதாரண, ஆனால் ஈமானால் விரும்பியவர்கள், நபி அவர்களுடைய தோல்வை தல்லாம் தேர்ந்தெடுத்த உத்தம சஹாபாக்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதிலில் நான் இவ்வாறான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டேன், இன்னாரை நான் தாக்கினேன், இன்னாரை சிறை பிடித்தேன், இன்னாருக்கு இவ்வாறெல்லாம் நான் நம்பை ஏற்றினேன், நான் செய்தேன், நாங்கள் செய்தோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் மிக மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய பொருள். இது சர்வ சாதாரணமாக நாம் கதைக்கிறோம் அல்லவா? இதை நான் இவ்வாறு செய்தேன், எனது படிப்பால் செய்தேன், எனது ஆளுமையால் செய்தேன். ஏன்
இன்று தேர்தல் முடிந்திருக்கிறது. அநேகமானவர்கள் ஆம் நமது சாட்சியத்தினால் நமது வாக்கினால் தான் இப்படி ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. அவர் இவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சஹாபாக்கள் இது போன்று நாம் செய்தோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமறை வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் சொன்னான், சஹாபாக்களே, நபியே, உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக மதுரைய களத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அவர்கள் செய்தவர்கள், அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவர்கள் அம்பை ஏயவும் இல்லை. அனைத்துக்கும் சொந்தக்காரர் அல்லாஹ் அவர்களை கொலை செய்தால், அல்லாஹ் அம்பை ஏய வைத்தால். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது நமது வாழ்விலே நாமும் நமது குழந்தைகளுக்கும் கட்டாயம் உணர்த்த வேண்டிய ஒரு கொள்கை, எங்களை படைத்தால்தான் எங்களை இந்த அழகான முறையில் வாழ வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நாம் வாழ வைத்திருக்கிறார். இந்த அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்த விரும்பினால், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களாக இருந்தால், எப்பொழுதுமே அனைத்து காரியங்களையும் அனைத்து நிகழ்வுகளையும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கின்றது என்ற வார்த்தையை தேடிக் கொள்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடினால் நடக்கிறது, அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. நிச்சயமாக ஒரு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அங்கே மழை பெய்தது. மழை ஹுதைபியாவுடைய இரவு நேரம் கடுமையான மழை. காலை பொழுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து பார்த்து ஆச்சரியமான செய்தி ஒன்றை சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல வ தஆலா நேற்று இரவு உம்ராவுக்காக பல தியாகங்கள் இஹ்ராமை அணிந்து அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை தவாப் செய்து உம்ராவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எங்களை பார்த்து ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எங்களை பார்த்து ஒரு செய்தி சொன்னாங்க. செய்தி தெரியுமா? ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். இன்னமாக கால் அஸ்பஹ இஸாரி அஸ்பஹ மின் இஸாரி முஃமின் வ காஃபிர். எனவே இந்த தோழர்களே, அன்பு நபியே, உங்களுடன் வந்திருக்கிறார்கள். இந்த தோழர்கள் பைத்துல்லாவை தவாப் செய்து உம்ரா செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்வினால் இந்த சஹாபாக்கள் 2 கூட்டமாக பிரிந்திருக்கிறார்கள். என்ன 2 கூட்டம் தெரியுமா? சொன்னார்கள், ஒரு கூட்டம் முஸ்லிம், என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், என்னை நம்பியவர்கள் என்ற ஒரு கூட்டம். இன்னொரு காரணம் யார் தெரியுமா? காற்று ஒன்று என்னை கொண்டு நிராகரித்த கூட்டம். என்ன ஆச்சரியம் தான்! அதை நாம் விட்டு வந்திருக்கிறோம், உம்ராவுக்காக வந்திருக்கிறோம். எங்களை பார்த்து காப்பீடு எழுதுகின்றார். எங்களை பார்த்தால் காப்பீடு எழுதுகிறார்கள். இதனுடைய அவசியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் நேற்று இரவு பெய்த மழையை பார்த்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மழை பெய்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மழையை அல்லாஹ் பெய்ய வைத்தார். யாரெல்லாம் மழை பெய்ததை அல்லாஹ்வை மையப்படுத்தி பேசினார்களோ இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பார்வையில் முக்கியமாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த மழை பெய்ததை நட்சத்திரங்களுக்கும் காலநிலைகளுக்கும் சூரியன் சந்திரனுடைய மறைவுகளுக்கும் உலகளாவ
உலகளாவிய வஸ்துக்கு படைப்பினங்கள். இதை யாரெல்லாம் காரணம் காட்டி மழை பெய்தது என்று சொன்னார்களோ, நேற்று காற்று வீசியதல்லவா, அதனால் மழை பெய்தது. சாதாரண மழை படைப்பினத்தை காட்டி மழை செய்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, இவர்கள் அனைவரும் அல்லாவை நிராகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மிக பாடமான இந்த ஹதீஸுக்கு அழகான விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள். அல்லாவை ஏற்றவர்கள் அல்லாவை நிராகரித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடமானதார்கள். அந்த அளவு ஆபத்து அளவு நம் நிறைய அவர்கள் ஒரு கருத்து இருக்கிறார்கள். அல்லாவை நிராகரித்தார்கள் என்ற வார்த்தையுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாக்கியமாக கொடுத்து அல்லாஹ் ரஹ்மத்தாக பொழிய செய்த அந்த மழைக்குரிய நன்றியை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். அதற்குரிய நன்றியை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஈமான் கொண்டார்கள் என்பதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பேரை வைத்தால் இந்த வார்த்தையினால் அந்த நிகழ்ச்சிக்குரிய நன்றியை பூர்த்தியாக அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த விளக்கத்தை வைத்துதான் உலமாக்கள் கோரிக்கை காட்டுகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வையும் அல்லாஹ்வை கொண்டு என்று யார் பேசுவாரோ, அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு லாபத்தை தந்தான், அல்லாஹ் எனக்கு உணவை ஊட்டினான், எனது பத்தியை கூட்ட செய்தான், அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்தான், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான், அல்லாஹ் எனக்கு இந்த உணர்வை தந்தான், அல்லாஹ் எனக்கு இந்த வழிகாட்டலை தந்தான். யாரை அல்லாஹ்வை காட்டி கேட்குவார்களோ இவர்கள் வாழ்க்கையிலே அந்தந்த எண்ணத்துகளுக்குரிய நன்றியை செலுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் சோதனையாக ஒரு காலத்தில் இருக்கிறது. இன்றைய சர்வ சாதாரணமாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிப்பானாக. முஸ்லீம்களாகிய எங்களுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கின்றவர் என்ற செய்தியை அடிக்கடிக்காக கேட்டு அதை படித்து அதை ஓடி அதை நம்பிய முஸ்லீம்களாக இருக்கும் நாம் இந்த ஒரு விதமான செய்தியையும் செய்யாத அந்நியவர்களை போன்று சர்வ சாதாரணமாக கேட்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். அவர் வந்திருக்கிறார், அவளால் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த செயல்களை எனது ஆளுமையினால், எனது அறிவினால், எனது அனுபவத்தினால், எனது பணத்தினால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வை மறந்து உலகளாவிய விடயங்களை மையப்படுத்தி பேசுவோம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய விடயங்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய இது முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள். இது சாதாரணமாக உள்ளது. நமது குழந்தைகளுக்கு முன்னால் நாம் நமது வாழ்க்கையை உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ் அனைத்தையும் உலக வஸ்துக்களுடன் சம்பந்தம் படுத்தி பேசினார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மத்திலே எப்பொழுது இந்த சமூகம் அல்லாஹ்வை காரணப்படுத்தாமல் படைப்பினங்களை காரணப்படுத்தி பேசுவார்களோ, லாபம் கிடைத்தது படிப்பினால், லாபம் கிடைத்தது சந்தோஷம், நிம்மதி, கண்குளிர்ச்சி, உலக வஸ்துக்கள் என்று சமூகம் பேச ஆரம்பிப்பார்களோ, அந்த பிச்சினர்களிலே அந்த சமூகத்திலே இருக்கிதான் என்ற மதம் மாறுதல் என்ற மிக பயங்கரமான நோக்குவாகும். இன்று நாம் நமது சமூகத்தில் கவலைப்பட வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எந்த அளவு நாம் புரிந்து
மஸ்ஜிதுகள் அதிகரித்திருக்கிறதோ, மதரசாக்கள் அதிகரித்திருக்கிறதோ, பெண்களுடைய பருதாக்கள், ஆண்களுடைய சுண்ணத்தான தோற்றங்கள் அதிகரித்திருக்கிறதோ, மேலானவர்களே, இது போன்று பெரிய ஒரு பகுதி, மிக அதிகமான ஒரு பகுதி, அதுவும் படித்த வாய்ப்பு முற்றாக வீடாசாரம் அதிகரித்துக் கொண்டது. ஏன் சிறு வயதிலிருந்தே ஆரம்ப படிப்பிலிருந்தே நிகழ்வுகள் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் காரணமயப்படுத்தி பழகிவிட்டோம். அப்பாவுகளை காட்டி பேசிக் கொண்டோம். உள்ளத்தில் எந்தளவு இருக்கின்றது என்பது இரண்டாவது விடயம். பேச்சளவுடைய சர்வ சாதாரணமாக மாறுகின்றனர். பெரிய ஒரு சமூகம் இன்று அண்ணா இல்லை என்று கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று மாற்றிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டில் அம்மாவுடைய நல்லடியாக இஸ்லாமிய நெஞ்சங்களை அல்லாவுக்காக சொல்கிறேன். அனைத்து நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாவை தவிர வேற யாராலும் எதனாலும் எங்கொன்றும் நடக்க முடியாது என்பது நமது அடையாளம், நமது ஈமான். எப்பொழுது நாம் அப்பாவுகளை நம்புவோமோ, உலகளாவிய விடயங்களை மையப்படுத்தி பேசுவோமோ, இவரால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது, இந்த விடயத்தினால் தான் இதை இவ்வாறு இருக்கிறார் என்றெல்லாம் பேச ஆரம்பிப்போமோ, அன்புக்குரியவர்களே, அல்லாவை விட்டு மிக மிக தொலைந்து நாங்களாக இருக்கிறோம். இஸ்லாத்துடைய பொறுமதி சமூகத்திற்கு விளங்காது. இஸ்லாம் போதிக்கக்கூடிய போதனைகளுடைய பொறுமதி உள்ளத்தில் போகாது. வெறும் தகவலாக இருப்பார்கள். பார்வையிலே முற்றி நின்றிருப்பார்கள், ஆனால் உள்ளம் காலியாக இருக்கும். நாம் எல்லா கட்டத்திலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாவை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறார். அல்லாவை கொண்டதை தவிர வேறு எதை கொண்டும் நடக்க முடியாது. எனவே அல்லாவை பக்கம் மீது நெருங்கிக் கொள்ளுங்கள். அல்லாவுக்கு விருப்பமான செயல்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் இந்த நம்பிக்கையை உறுதியாக இருந்ததால் அன்புக்குரியவர்களே, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அமல்கள் அதிகமாக இருந்தது. ஏன் நிலைமைகளுக்கு சொந்த காரணம் அல்லாவை அடைவதாக இருந்தால் அவர்களால் அடைய வேண்டும் என்ற கோட்பாடுடையவர்களாக இருந்தார். ஆச்சரியப்படுகிறது. அதான் உஸ்மான் வழிகளாக இருக்கிறார்கள். பாதிக்கப்படியால் பாதிக்கப்பட்டு அங்கே கட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஜமாத் போய் தொகுதி காண்கிறது. மூத்த சஹாபி, தலைமையான சஹாபி சொன்னார்கள், அதான் உத்தியோகங்களோட வாழ்ந்தவங்க செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றியை செய்யுங்க, ஏதாவது புத்தி வந்து சொல்லுங்க. அதான் உஸ்மான் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சொல்ற நன்றிகள் ஏற்ற காதினால அவருக்கு சொல்லலாம் கூட நான் ஒரு துவா படித்திருக்கிறேன். ஒரு துவா, இந்த துவாவை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைத்து விதமான நெருக்கடிகள், ஆபத்துகள், நோய் நொம்பலங்களில் இருந்து ஒரு வார்த்தையினால் இது நடக்குமா? அதான் சொன்னார்கள், எனக்கு சொல்லமாக ஒரு புத்தகம் படித்து தந்தார்கள். எந்த ஒரு ஊற்றில் காலையிலும் மாலையிலும் 3 தடவைகள், காலையிலும் மாலையிலும் 3 தடவைகள் அனைவருக்கும் தெரிந்துள்ளார். நான் நபியவர்களுடைய வாயினால் கேட்டிருக்கிறேன். சொன்னார்கள், யார் இதை காலை மாலையில் 3 தடவை ஓடினால் எந்த ஒரு தீங்கும் வரலாம். இதை சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்து ஒரு சோழர்
சஹாபாக்கள் அல்லவா, மனிதர்கள் அல்லவா. ஒரு தோழர் இவர் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ஒரு தரக்குறையோட பார்த்தார். எந்த ஒரு கஷ்டமும் வராதேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்களே கண்டிப்பா போயிருக்கீங்க. உங்களோட கைய உங்களோட கால ஒழுங்கே தூக்கினா அபாண்டி சுவாமிக்கு இறங்கி முதியமாக சொன்னாங்க, அது ஹதீஸ் கமா ஹத்தனி பிஹி ரசூலுல்லாஹ். ஹதீஸ் சத்தியமாக சொல்வது நபியவர்கள் சொன்னதுதான் உண்மை, நபியவர்கள் சொன்னதுதான் உண்மை. இந்த அபான் இந்த இடத்துல படிக்கிறதுக்குரிய காரணம் என்ன தெரியும்? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இந்த அபானுக்கு அந்த ஹதீஸ் அமல் செய்வதற்கு சான்ஸ் கிடைக்கிறது. ஒரு நாள் நான் அசைக்கு பின்னால் இந்த ஹதீஸை அமல் செய்ய தாயிற்கு 3 கடலை அந்த துவாவை ஓதாதவர்கள் அன்று இரவுதான் எனக்கு இந்த நோய் ஏற்பட்டது இருக்கிறார். புக்குரியவர்களே, நாளாந்த உலகளாவிய நாளாந்தம் 2 லட்சம் மக்கள் நித்திரை கொண்டால் நித்திரையிலிருந்து கண்குடிக்க முடியாமல் கட்டிங்கமாக்கிவிடுகிறார். நாளாந்தம் 2 லட்சம். அம்மா இன்னைக்கு உண்மையில் இந்த இடத்தில் எங்கு சென்றிருக்கிறார். இதை எல்லா ஆண்களுக்கும் இந்த ஒரு துவாவை ஓதும் பழக்கத்தை சொல்லுவார்கள். ஒரு பயணம் போய் இரவில் கழிப்பதற்கு இடம் கிடையாது. இரவில் கழிப்பதற்கு இடம் கிடையாது. மஸ்ஜித் இருந்தது, மஸ்ஜிதிலே ஒதுக்கிக் கொள்ளலாம் என்று இச்சிலை கொள்ள வந்தார்கள். மஸ்ஜிதில் இருந்த சீக்குச்சி வெளியில போனார்கள். அவருக்கு தெரியாமல் வந்தது. மஸ்ஜிதுக்கு வெளியில கூட மஸ்ஜிதுடைய வராண்டலை உதவிக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார், மஸ்ஜிதுடைய வளாகத்தில் எங்கேயும் படைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வெளியில சென்றிருந்தது அஹ்மதிபுல் ஹம்பல் வெளியில விட்டார். அஹ்மதிபுல் ஹம்பல் அஹ்மதுல்லாஹ் வெளியே அவ்வளவு பெருமா 4 லட்சம் ஹதீஸை பரவாயில்லை. 4 லட்சத்தில் 44,000 ஹதீஸை முத்தத் அஹ்மத் என்ற கிரந்தத்தை பதிவு செய்திருத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது வாழ்க்கையில் நான் பாடமாக்கிய 4 லட்சம் ஹதீஸில் ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. நான் அமல் செய்தேன். ஒரு ஹதீஸ் கூட அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் சாமியானவர்களாக வாழ வைப்பாராக. அமல் செய்யும் பாக்கியத்தை அவசியமாக்குவாராக. அவ்வளவு பெரிய இமாம் வேறு அமர்வில் அமலை மசீதுக்கு வெளியே பாறையில் கல்வியர்கள் அமர்வில் அமல் ஒழுங்கதை கிடமில்லாமல் இருக்கும் போது மசீதுக்கு வெளியே இருந்த ஒரு கடைக்காரர், ஒரு ரொட்டி சுடக்கூடிய ஒரு நபர் அந்த மனிதரை தடுப்பதற்கு உறங்குவதற்கு இடம் தரும். இடது கடையில் உறங்கிக் கொள்ளப்பார் என்று அவருக்கு இடம் கொடுத்தார். அந்த கடையில் உறங்க கேட்டதையா அந்த கடை முதலாளியை பார்க்கிறாங்க. ஏதோ வாயால முருகத்துக் கொண்டு திட்டோடே இருக்கிறார். கொஞ்சம் அவதாரத்தை பார்த்தா அத்தப்பிருந்தா 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 அவர் அல்லாஹ்விடத்தை இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவதாரத்தை கேட்டாங்க. சூழலே இவ்வளோ சிரமமான வேலை, இவ்வளோ அழகான நேரத்தில் கூட ஒரு நொடி கூட ஈடுபடாத சிக்கலோடே இருக்கிறீங்க. இந்த காரணம் இந்த கடை முதலாளி சொன்னால், சூழலே நான் இவ்வளவு தூரம் சிக்கலோடு இருக்கிறது கொண்டுதான் அல்லாஹ் மிக முக்கியமாக நான் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், அல்லாஹ் எனக்கு தராமல் வேண்டும். எதை கேட்கணும்? எனக்கு தராதது ஒன்றுமே கிடையாது. கேட்டதெல்லாம் ஒன்றா வைக்கப்படுகிறார். கேட்டதையெல்லாம் ஒன்றா வைக்கப்படுகிறார். அஹ்மதுல்லாஹ் எதிர்க்கிட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு மகானா ரொட்டி சுடக்கூடிய சாதாரணமாக கேட்டால் கிடைக்கிறார். அந்த முதலாளி சொன்னார், சோதனை இவ்வளவு காலமாக நான் கேட்டதை எல்லாம் அம்மா எடுத்துக் கொண்டிருக்கிறார். கேட்டதை எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. இதற்குரிய ரகசியம் ஒன்று, நான் எந்த நேரமும் இருக்கிறேன்.
அதிகமான இஸ்திக்பார்கள் தான் ஆச்சரியப்பட்டிருக்கும் பொழுது அந்த தோழரே இன்னொரு வார்த்தையை சொன்னால், ஆனால் ஒரு விடயத்தை நான் பல்லாண்டு காலம் கேட்கிறேன் என்று கிடைக்கவில்லை. ஒரே ஒரு விடயம் இன்னும் கிடைக்கவில்லை. அமது நண்பர்கள் என்ன விடயம் வந்தாலே கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, ஒன்று மாத்திரம் என்ன கிடைக்காமல் இருக்கிறது. சொன்னவர்கள் உங்களுக்கு தெரியுமா, அந்த அஹ்மது ஹம்பலை ஒரு இமாம் இருக்கிறார். இந்த சமூகத்துடைய கொள்கையை பாதுகாத்தார்கள், அகீதாவை பாதுகாத்தார்கள், இந்த சமூகத்திற்காக பல சட்டங்களை சுமந்தார்கள், பலவிதமான கிரந்தங்களை எழுதினார்கள். அந்த இமாம் அஹ்மதை நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன். அந்த மனிதனை எனக்கு ஒரு தடவையாவது காட்டல் பார்ப்பதற்குண்டான பாக்கியத்தை தான் என்று பல காலமாக கேட்கிறேன். இன்னும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னார். அஹ்மது அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உணவின் பார்வையின் தாக்கம் தான் பள்ளியை விட்டு கூட அந்த வெளியே சென்றிருக்கிறார். பள்ளியை விட்டு வெளியில் தள்ளி உணவை காலடிக்கு என்னை கொள்வதான் நான் தான் வேளாண்மைகளே, அன்புக்குரியவர்களே, சுற்றியான சௌரியத்துள்ளாக எழுதி கடைசியாக சொல்லி எடுத்துக் கொள்கிறேன். மிக பெரும் அறிஞர். அவரை கூப்பிட்டு ஒரு கடலை ஒரு புத்திமதி சொன்னார்கள். சுற்றியான், நான் செல்கிற விடயத்தில் வாழ்க்கையில அமல் செய்கிறார். உங்கள் அனைத்து விடயங்களுக்கும் இது போடுவாங்க சொன்னார்கள். உனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தோஷம் வருது, எப்பொழுதெல்லாம் அம்மா உன்னை சந்தோஷப்படுத்துகிறாரோ, உடனே மனதை சந்தோஷப்படுகிறதோ, அந்த சட்டத்தில் எல்லாம் அதிகமாக அந்த அன்புரிந்தா என்று சொல்லி பழக்கத்தை கொடுக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, எத்தனை விதமான சாட்சியம் அல்லா எனது எந்த கண்ணையும் பார்வையுடையதாக வைத்திருக்கிறார்கள். செடிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உடல் அவயங்கள் சரியான முறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு தடவை இதை நினைத்து தனிமையில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்கள். சொன்னார்கள், சந்தோஷம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. உனக்கு பாரமான சிரமமான காரியங்கள் வந்தால், வெறுக்கும் விடயங்கள் வந்தால், எப்பொழுதுமே நீங்கள் ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகரித்துக் கொள். ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகரித்துக் கொள். எப்பொழுதெல்லாம் உனது வாழ்வாதாரம் தாமதமாகும், உனது நேரத்தில் நெருக்கடி வருவோம், அப்பொழுதெல்லாம் நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை அதிகரித்துக் கொள் என்று சொன்னார்கள். சுஃபியான் ஸௌரி சொல்கிறார்கள், இந்த 3 வார்த்தைகளினால் எனது வாழ்க்கையில் நான் மிக மிக அதிகமான அளவு பல 100 நலவுகளை நான் கண்டிருக்கிறேன் என்று சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நிறைவேற்றிற்கு சொந்தக்காரன். அந்த நிறைவேற்றல் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் சத்தியமாக சொல்கிறேன், அமல்களை கொண்டு மாற்றிருந்தால், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதை கொண்டு மாற்றிருந்தால் நிலைமைகளை சாதகமாக வெற்றிகரமாக மாற்றலாம். எனவே சாலிகான நல்லவர்களாக வாழ்வதற்கு உலகத்துக்கும் அப்பாலுக்கும் நான் வசீயத்தாகவும் நசீகத்தாகவும் செய்து அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் புரிந்து கொண்டு சாலிகான புத்தகங்களாக வாழ்வதற்கு பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் மௌத்து வரையில் அமல் செய்வதற்கு செய்வதாக. அன்புக்குரிய திருப்பையாளனே, மகா சக்தி வாழ்ந்தவனே, ஒரு உலகத்திற்கு சொந்தக்கார நாயனையாமா, உன்னை தவிர எதுவும் நடக்க முடியாது. உடலை நாட்டத்தினால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவனே, எங்களுக்கு அந்த உறுதியான நம்பிக்கையை தருவாயாக. அனைத்து சட்டங்களிலும் உன்னை மையப்படுத்தி பேசுவதற்குரிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. உன்னை ஞாபகம் செய்வதற்குரிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. நல்லவர்களை கொண்டு உறவுகளை அடைந்து கொள்வதற்கு தொகை செய்வாயாக. அன்புக்குரியவரை செய்வதாலே உலகளாவிய உம்மாவுக்கு இதாயத்தை நசீவாக்குவாயாக. ஒரு உலக மக்களுக்கு இதாயத்தை நசீவாக்குவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பக்கமும் அடைக்கும் பக்கமும் அந்த நல்லோர்கள் உங்களை அடைந்தது போன்று நல்லோர்களாக
முழு உம்மத்தையும் வாழ வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய நெருங்கிய உறவுகள் யாவா பலஸ்தீனுடைய மக்கள் யாவா பல நாட்களாக சிரமத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாவா அந்த மக்களுக்கு நீ தீர்ப்பை செய்வாயாக, அந்த மக்களுக்கு நீ நன்மை செய்வாயாக, அவர்களுடைய நிலைமைகளை நீ காட்டி வைப்பாயாக, அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு ஆறுதலை நசிவாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவர்களுக்கு தெரியாதவே நாம் அனைவரும் தவறு வைத்தவர்கள். யாவா உண்மையில் நாம் தாம் குற்றங்கள் இருக்கிறவர்கள். யாவா ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்களை கொண்டு எங்களை சோதித்து விடாதையாங்களா, அந்நியவர்களுக்கு முன்னால் தலை புரிய வைக்கிறாதையாங்களா. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவரே, அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. நாம் உலகளாவிய முஸ்லிம் உம்மாவுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக, சாதகமாக்கி வைப்பாயாக, மறைமுகமான உதவிகளை சீராக்குவாயாக. யாரெல்லாம் அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் கொலைகளுக்கும் காரணிகளாக இருக்கிறார்களோ ரப்பே மக்களுக்கு விதாயத்தை நசீபாக்குவாயாக. உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களே விதாயத்தை ஆமாக்குவாயாக. அந்த மக்களுக்கு விதாயத் என்பது உடலை முடிவு இல்லாமலே அவர்களுக்கு நீங்க போதுமானவராக விடுவாயாக, அவர்களுக்கு நீங்க போதுமானவராக விடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الكريم محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله كما تحب وترضى. أما بعد، فيا أيها الناس أوصيكم بتقوى الله عز وجل، فإن التقوى ميلاث الحسنات. وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال النبي صلى الله عليه وسلم لأبي ذر ومعاذ بن جبل حين بعثه إلى اليمن: يا معاذ اتق الله حيثما كنت وأتيه السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، وكما قال عليه الصلاة والسلام: وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الكريم محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس أوصيكم بتقوى الله عز وجل. وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وآله وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأثبتهم حياء عثمان، وأحفظهم علي. فاطمة سيدة نساء أهل الجنة، الحسن والحسين سيدا شباب أهل الجنة، حمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر الأمصار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اهدنا واهدنا واهد الناس والجان جميعا. اللهم اعز الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم انشر الإسلام والمسلمين. اللهم آمنا في أوطاننا وباكستان وبرما وسوريا وفلسطين وجميع أنحاء العالم يا رب العالمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء